ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சோம் பப்படி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் உங்களுக்கு போதும். ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அந்த தட்டில் நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுடுங்க அந்த நெய்யை. இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்திருக்கோம். இந்த 1 கப்பு சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இது கரண்டியெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப கலக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே அதில் ஒரு 4-5 சொட்டு வந்து எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம். எதுக்காக எலுமிச்சை பழம் விடுறோன்னா, இழுக்கிறோம்ல நம்ம அந்த சோம்பு அப்படியே, அதுக்காக. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதம் வரணும். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு அது கொஞ்சம் வந்து டார்க்காக ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்டியே ஆகாது. அந்த பாகு இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே வரும், சீக்கிரமாக ஆறவே ஆறாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முத்த விடணும். ஆனால் அதுக்கு ரொம்ப முத்த விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும் போதே இறக்கிடுங்க. இதுக்கு வந்து இந்த அளவு தான் பாவு பதம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது அந்த தட்டில் நீங்கள் ஊற்றிடுங்க. அதாவது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப வேகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம மேலே தெரித்து ஏதாவது காயமாயிடும். இதை ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. கொஞ்சம் ஆறணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆறிட்டு இருக்கும் போதே ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதம் தான் கரெக்ட். நம்ம முன்னாடியே எடுத்தோம்னா இந்த மாதிரி பதம் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பதம் வரணும். நீங்கள் கொஞ்சம் வந்து டார்க்கான பிறகு எடுத்தால் மட்டும்தான் இந்த பதம் உங்களுக்கு வரும். இதுவும் பாகு காசும் போது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா ரொம்ப கருக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். உங்களால் நல்லா செஞ்சு கூட சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த பதம் வரும்போது எடுத்துக்கோங்க. இப்போ இதை கையில் நல்லா இழுக்கணும். கையில் எடுத்து நல்லா இழுக்கணும். இந்த மாதிரி இழுக்கும் போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாக உங்களுக்கு வரும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே செஞ்சு பார்த்து ரெசிபி நல்லா வந்தோடனே தான் இது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வருது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் இந்த சோம்பு பப்படி. நீங்கள் கொஞ்சம் டார்க்கான கலரில் எடுக்கணும். அதேமாதிரி கொஞ்சம் விதன்னு சூடு இருக்கணும். ரொம்ப அதிக சூட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. விதன்னு சூடு இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நூல் நூலாக வரும். உங்களுக்கு தெரியுதா நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு? இழுத்துட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து சோம்பு பப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வரும். பாருங்கள், அது கலரே வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சோம்பு பப்படி நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மாவில். இப்போ பார்த்திங்கன்னா மாவில் நம்ம இழுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பாகை, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவில் லைட்டாக போட்டு நம்ம அதே மாதிரி இழுக்கணும். மாவு போட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மாவு போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ஆனால் லூஸ் கிடைக்குதுன்னு ரொம்ப இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னும் போது அப்படியே அந்த ஷேப் வந்து பிஞ்சிரும், உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே பிஞ்சு வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் டிப் பண்ண எதுக்கு நம்ம மாவில் டிப் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு லேயராக தனித்தனியாக வரும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம இழுத்துக்கிறோம். சோம்பு பப்படி வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நீங்கள் மெத்தடு தெரிஞ்சு அந்த சோம்பு பப்படி செய்யும் போது ரொம்ப உண்மையிலேயே ஈஸியான ஒரு டிஷ்ஷுன்னே இது சொல்லலாம் நம்ம. அதாவது ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டும் கூட. ரெண்டாவது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மெத்தடு தெரியணும். மெத்தடு தெரியல அப்படின்னா இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் நல்லா செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது நல்லா தெரியுது. அப்படியே லேயராக தொங்குது பாருங்கள். அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக செய்யணும். அதே மாதிரி சோம்பப்படி செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பிளேட்டில் விட்டுறாதீங்க. அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கே தெரியும் கெட்டி ஆகிடும். ஏதாவது ஒரு வந்து காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லேயர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நல்லா ஒரு டேஸ்டான சோம்பப்படி லேயராக வீட்லேயே செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சோம்பப்படி. எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இந்த சோம்பப்படியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பொன்னி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி